நம்ம வழக்கமாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா கத்தியை பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம், லெமோரியா கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம வழக்கமாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னா கத்தியை பற்றி பார்க்க போகிறோம். கத்தியில் உள்ள வீடியோவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நாங்களே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் டபுள் கத்தி இது முதல் முறை, இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறை அப்படின்னு சொல்கிறது மாதிரி கத்தி டபுள் கத்தி வந்து பார்க்க போகிறீங்க. ரெண்டு பேருக்கு கையிலையும் கத்தி இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டு பேரும் பறித்து ஒரே ஆளுக்கு கையில் ரெண்டு கத்தி வச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பாரம்பரிய விளையாட்டு முறை. இப்போ எப்படி நீங்கள் இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற வடிவில் நாங்கள் சொல்லித்தர்றதுக்கு இருக்கிறோம், பாருங்கள். ஓகே, சூப்பர். இப்போ இந்த டபுள் கத்தி முறையை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது ஒரு எதிரி அவங்க கையிலையும் கத்தி இருக்கும், நம்ம கையிலையும் கத்தி இருக்கும். இப்போது நம்ம வலது காலை தூக்கி முன்னாடி வச்சு எதிரியோட தலைக்கு ஒரு குத்து பண்ணுறோம். இப்போது அவங்க வந்து ஒளிவு பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் இப்போ அவங்க குத்து பண்ணுவாங்க, நம்ம ஒளிவு பண்ணுறோம். அவங்க குத்து பண்ணுவாங்க, நம்ம காலை தூக்கி வச்சு ஒளிவு பண்ணுறோம். இப்போ மறுபடி உச்சி குத்து பல்லை குத்து, ரெண்டு குத்து நம்ம பண்ண போகிறோம். காலை ஃப்ரண்டில் வைக்கிறோம், உச்சி குத்து பல்லை குத்து. இப்போ அவங்க அதே ரெண்டு குத்தை நமக்கு பண்ணுவாங்க, காலத்துக்கு வச்சு உச்சி குத்து பல்லை குத்து. இப்போ மூன்று குத்து பண்ண போகிறோம். காலத்துக்கு ஃப்ரண்டில் வைக்கிறோம், உச்சி குத்து பல்லை குத்து. நம்ம இடது காலை தூக்கி எதிரி பக்கமாக போடுறோம், கிறங்கி குத்து பண்ணுறோம். மறுபடி அவங்க நம்மளை குத்துறாங்க, உச்சி குத்து பல்லை குத்து கிறங்கி குத்துறாங்க, நம்ம தட்டி விடுறோம். இப்போ அடுத்தது முன் பிரதிஷ்டை மாதிரி காலத்துக்கு மாற்றிக்கிறோம், உச்சி குத்து பல்லை குத்து செவி கடிக்கிற மாதிரி ரெண்டு கையும் பிடிக்கிறோம். இப்போ அப்படியே நம்ம அவங்கள குத்த போகிறோம், அவங்க உள்ள ஒளிவு பண்ணுவாங்க, ஒளிவு பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறோம். இது முதல் கண்ணி. இப்போ இரண்டாவது கண்ணியில் நம்ம மறுபடி காலை தூக்கி ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம், இதோட உச்சியை குத்துறோம், அப்படியே பல்லை குத்துறோம், அவங்க நம்ம கையை இழுத்து வெளியே விட்டுருவாங்க. இப்போ அப்படியே இடது கை வச்சு அவங்களுடைய நாடிக்கு ஒரு பஞ்ச் பண்ணுறோம். இப்போ அப்படியே வெளிச்சவி கால், நம்ம இடது காலை தூக்கி வெளிச்சவி காலில் அடித்து எடுத்த இடத்துல வைக்கணும். இப்போ அப்படி நம்ம வந்து எதிரி வந்து நம்ம முதுகு பின்னாடி இருப்பாங்க. இப்போ அவங்க நம்மளை குத்த வருவாங்க, நம்ம ஒளிவு போட்டு வெளியே வரணும். இப்போ அடுத்து அவங்க குத்துவாங்க, தடுத்து இழுத்து வெளியே விடுறோம். இடது கை குத்து பண்ணுவாங்க, அடுத்தது வெளிச்சவி காலடி ஒளிவு போட்டு வெளியே வரோம். இப்போ மறுபடியும் இப்போ நம்ம குத்து பண்ணுறோம், காலை ஃப்ரண்டில் வச்சு உச்சி குத்து பல்லை குத்து கிறங்கி நம்ம குத்து பண்ண போகும்போது அவங்க நம்ம வயத்துக்கு அறுப்பாங்க. கிறங்கி நம்ம குத்து பண்ண போகிறோம், அவங்க நம்ம வயத்துக்கு அறுப்பாங்க, நம்ம ஜம்ப் பண்ணி அவங்க தலையை குத்து பின்னாடி துளிச்சாடுறோம். இது இரண்டாவது கண்ணி. இதே இரண்டாவது கண்ணியை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி பண்ணுறோம். காலத்துக்கு முன்னாடி வைக்கிறோம், எதிரோட உச்சி குத்துறோம், பல்லை குத்துறோம், அவங்க தட்டி இழுத்து விடுவாங்க, எதிரோட நாடிக்கு ஒரு குத்து பண்ணுறோம். இப்போ அப்படியே வெளிச்சவை காலில் அடித்து காலை எடுத்த இடத்துல வைக்கிறோம். இப்போ அவங்க நம்ம முதுகு பின்னாடி இருப்பாங்க, நம்ம தலையை குத்துவாங்க, நம்ம ஒளிவு பண்ணி வெளியே வரோம். இப்போ அடுத்து அவங்க பல்லை குத்து பண்ணுவாங்க, தடுத்து இழுத்து வெளியே விடுறோம். அடுத்து அப்படியே இடது கை குத்து வெளிச்சவை காலில் அடிப்பாங்க, ஒளிவு போட்டு வெளியே வரும். இப்போ அப்படியே நம்ம காலை ஃப்ரண்டில் வைக்கிறோம், உச்சி குத்து பல்லை குத்து கிறங்கி குத்து பண்ண போகிறோம். இப்போ அவங்க நம்மளை வந்து வயத்துக்கு அறுப்பாங்க, நம்ம ஜம்ப் பண்ணி வெளியே போகிறோம் தலைக்கு குத்தி. இது ரெண்டாவது கண்ணி. இப்போ நம்ம தொடர்ச்சியாக மூன்றாவது கண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம துள்ளி சாடி நம்ம அவங்கள குத்துவோம், அவங்களும் நம்மளை துள்ளி சாடி குத்த வருவாங்க. அப்போ அவங்க நம்ம கையை பிடிப்பாங்க, நம்ம அவங்க கையை பிடிக்கணும். பார்த்துவங்க, துள்ளி சாடி பிடிக்கணும். பிடிச்சி நின்னதும் நம்ம இடது காலை அப்படியே அதே இடத்துல வச்சுக்கிட்டு வலது காலை தூக்கி பின்னாடி நீட்டி நிறக்கட்டுறோம். நிறக்கட்டும் போது நம்மளுடைய வலது கை நம்ம அந்த நெஞ்சை ஒட்டி இருக்கணும். ஏன் இங்கே வெளியே போக போக நம்மளை ஈஸியாக தள்ளிடுவாங்க, அதனால் நெஞ்சை ஒட்டி இருக்கணும். இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தள்ளுறோம். இப்போ அடுத்தது நம்ம கையை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து அவங்களுடைய உச்சிக்கு ஒரு குத்து, ரெண்டு குத்து, மூன்றாவது குத்துல நம்மளை உள்பக்கமாக தள்ளி விட்டுருவாங்க. இப்போ மறுபடி அவங்க கையை உருவி எடுத்து நமக்கு 1 2 மூணாவது குத்துக்கு நம்ம குத்த வரும்போது நம்ம தடுத்து அதை உள்பக்கமாக வாங்கி வச்சுக்கணும். இப்போ மறுபடி நம்ம என்ன பண்ணுறோன்னா கத்தியை எடுக்கிறோம், ஒரு குத்து, ரெண்டு குத்து,
அடுத்து ஏமாத்துறதுக்காக 3வது குத்து எடுத்து வயத்து பகுதிக்கு பல்லை பகுதிக்கு குத்துறோம். அவங்க தடுத்து நம்மளை உள்பக்கமா திருக்கிடுவாங்க. திருக்கி நம்ம இந்த திசைக்கு வருவோம். மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், நம்ம லெவல் பண்றதுக்கு நம்மள ஒரு திருக்கு பண்றோம். மறுபடியும் நம்ம லெவலான பொசிஷனுக்கு வந்துருவோம். மறுபடியும் நம்ம நிற கட்டுறோம். இப்போ 2 பேரும் மாறி மாறி தள்ளல் இருக்கும். இப்போ யாராவது நம்ம இப்போ எதிராளி வந்து நமக்கு பூட்டு போட்டு நம்ம கத்தியை வாங்குவாங்க. நம்மளை இழுத்து கை பக்கமா லாக் பண்ணி இந்த கால் நிற போட்டு நம்மளை லாக் பண்ணுவாங்க. இப்போ எதிரி கையில 2 கத்தி இருக்கும். இன்னும் சண்டை முடியல. அடுத்தடுத்த கண்ணி தொடர்ச்சியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை கத்தி முறை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆளுக்கு கையிலையும் ஒவ்வொரு கத்தி இருந்தது. இவங்க கையில் ஒரு கத்தி, இவங்க கையில் ஒரு கத்தி இருந்தது. இதை பார்த்தீங்க, இதில் 3 கண்ணி, இதை எடுப்புன்னு சொல்லுவோம். இதுதான் ஆரம்பம். இதுக்கு பிறகு 12 கண்ணி உண்டு. இன்னும் 9 கண்ணி வந்து 2 ஒருத்துக்கு கையிலையும் கத்தி இல்லாமல் ஒரு ஆளுக்கு கையில் 2 கத்தி இருக்கும். அப்போ மின்னல் வேகத்தில் செய்வாங்க. இதில் 12 கண்ணியும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு போடுறதுக்கு எங்களுக்கு ஆசை தான். இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆதரவு தரீங்க, எப்படி லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தொடர்ந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த கலையை கற்றுக்கிட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கக்கூடியது. கத்தி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் கற்றுக்கிட்ட பிறகு தான் கற்றுக்குவாங்க. நாங்கள் ஒரு 7-8 மாதத்தில் கற்றுக் கொடுப்போம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட முறைகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த கலைகளை வேணும்னு சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.